இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க மனசுல நான் என்னவா இருக்கேன், இல்ல என்னவா இருக்கணும்னு நீங்க முதல்ல தெளிவுபடுத்திக்கங்க. என்னாச்சு எனக்கு? கண்ணு முன்ன எம்டி சார் எனக்கு மாலை போட்டதும் அவரு பேசினதும் தான் எனக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன ரேவதி? அம்மா, எப்பவும் படுத்த உடனே தூங்கிடுவ. இப்பெல்லாம் என்னாச்சு உனக்கு? சரியா தூங்கல, நிதானமா இல்ல, என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். அப்படியா? எனக்கு என்னமோ மனசு உன்கிட்ட இருந்து எம்டி சார் கிட்ட போயிடுச்சோன்னு தோணுது. அப்படிலாம் எதுவுமே இல்லையே. நீயா ஏதாவது உளராத. நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது ரேவதி. உண்மையை ஒத்துக்கோ. எம்டி சாரு உன் மனசுக்குள்ள அத்துமீறி நடிச்சிட்டாரு, அப்படிதானே? இல்லவே இல்ல. அவரு எனக்கு யாரு? என்னோட எம்டி, அவ்வளவுதான். அம்மா எனக்காக பாத்திருக்கிறவரோட தான் என்னோட மிச்ச வாழ்க்கையே. எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என் குடும்பம் சேர்றதுக்காக அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல லவ்வுக்கு எங்க இடம் இருக்கு? நீ போய் சொல்ற. குடும்பத்தை சேர்த்து வைக்க ரெண்டு குடும்பம் பேசினா பார்த்தாதா? அதுக்கு கல்யாணம் பண்ணணுமா என்ன? எதுக்கு இப்ப என்ன குழப்பிட்டு இருக்க? நான் எங்கடி உன்னை குழப்பினேன்? நீதான் கோயில்ல எம்டி சார் என்ன பேசினாரு, அவரு மனசுல தெளிவா இருக்கேன்னு எதை சொன்னாரு, இப்படி குழம்பு போய் யோசிச்சுட்டு இருந்த. சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீ சொல்றதும் சரிதான். எனக்கு குழப்பம் தான். ஒரு பக்கம் அம்மாவோட ஆசை, இன்னொரு பக்கம் இந்த புரியாத ஒரு ஃபீலிங். எம்டிய பார்த்தாலே என்ன மீன் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் மாறி மாறி நான் குழப்பிக்கிறேன்.